பிரபஞ்ச சக்தி டிவி. Video 73. கடமை மாத இதழ் டிசம்பர் 2008. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Day of Thanksgiving, Ramdhan, the 9th lunar month in the Islamic calendar, heralds the season of fasting for Muslims. Fasting bridges the gap between the rich and the poor, as the rich also experience the pangs of hunger. இதயத்தில் ஈரம் இருந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாக வரும். அதற்காக யாரும் பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. செய்தி: Diana's bid, a letter by young Diana, in which he admits trying to get her sister married to Prince Charles, was sold at auction for £12,000. இளவரசர் சார்லஸ் பமீலா காதல் பற்றி டயானாவுக்கு நன்றாக தெரியும். பிறகு எப்படி தன் சகோதரியை சார்லஸுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். காதல் வேறு, திருமணம் வேறு. செய்தி: US Senate clears nuclear deal. The India-US nuclear deal secured the approval of the US Senate, which overwhelmingly voted a bill rejecting all the killer amendments and paving the way for its implementation. அமெரிக்க இந்திய அணு ஒப்பந்தம் சர்வதேச அளவில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கிடைத்த வெற்றி பெற்றவரை பாராட்டுகிறோம். செய்தி: Jet reinstates staff under attack for terminating the services of 1,900 employees. Jet Airways has announced their reinstatement, with Chairman Naresh Goyal saying they are my family and can join work from tomorrow. எல்லா தனியார் துறை நிர்வாகிகளும் நரேஷ் கோயல் போல் நடந்து கொண்டால் இந்தியாவில் தனியார் துறை நிலைத்து நிற்கும். செய்தி: Resolution of FAS, says Jayalalitha. AIADMK General Secretary Jayalalitha described as FAS the resolution adopted at the all-party meeting that members of parliament from Tamil Nadu would resign if the centre failed to ensure ceasefire in Sri Lanka. இலங்கையில் இருக்கும் தமிழர்களும் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்ற உண்மையை ஜெயலலிதா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 6, வாழ்க்கை துணைநலம். குறள்: மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. பொருள்: மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்கலம் என்று கூறுவர். நல்ல மக்களைப் பெறுதலே அதற்கு நல்ல நிகழம் என்றும் கூறுவர். ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ்வதற்கு நல்ல இதயம் அவசியம். இல்லமும் இல்லறமும் முக்கியம் அல்ல. இப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? ஆனால் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்ப்பது சமூகத்தின் கடமை. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். தோன்றப்போகும் பிரபஞ்ச சக்தி மதத்தை திராவிட மதம் என்று சொல்வதை விட தமிழர் மதம் என்று சொல்வது சால பொருந்தும். ஏனெனில் இந்தியா முழுவதும் வாழும் திராவிடர்களில் அதிக இன உணர்வு உள்ளவர்கள் தமிழர்களே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட இன உணர்வு ஆரம்பம் முதல் அழியாமல் இருக்கிறது என்பதும் உண்மை.
இந்தியா முழுவதும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசிஸ் என்ற பெயரில் திராவிடர்கள் புத்துயிர் பெற்ற போதும் முன்னணியில் நிற்பவர்கள் தமிழர்களே. திராவிடர்களின் கலங்கரை விளக்கமாக திகழும் தமிழ்நாடு பிரபஞ்ச சக்தி மதத்திற்கு தலைமையேற்க வேண்டும். திருக்குறளை இயற்றி இந்த உலகுக்கு வழிகாட்டிய திருவள்ளுவர் தமிழர் என்பது உண்மையானால் பிரபஞ்ச சக்தி மதத்தை உருவாக்கி வளர்க்கும் உரிமையும் தமிழர்களுக்கே உண்டு. இதை செய்வது தமிழர்களின் கடமை. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. வேதங்களில் ருத்ரன் என்று அழைக்கப்படும் கடவுள் திராவிடர்களால் வணங்கப்பட்ட சிவனே என்பது தெரிய வருகிறது. இந்தியாவில் குப்தர்கள் காலத்தில் சிவ வழிபாடு பெரும் முக்கியத்துவம் அடைந்தது. சைவர்களின் பக்தி மார்க்கம் தென்னிந்தியாவில் மட்டுமே காணப்படுகிறது. சைவ துறவிகளான 63 நாயன்மார்கள் சமண மதத்தையும் புத்த மதத்தையும் வெறுத்தனர். கிபி 700 முதல் கிபி 900 வரை அவர்கள் இயற்றிய உணர்ச்சிமிக்க பக்தி பாடல்கள் சிவ வழிபாட்டை வளர்க்க பயன்பட்டன. அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் ஆரம்பத்தில் சமண மதத்தை பின்பற்றினார். அவருடைய சகோதரியின் முயற்சியால் அவர் இந்து மதத்திற்கு மாறினார். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க கண்டத்தில் மக்களின் உணவில் புரோட்டீனும் வைட்டமின்களும் குறைவாக இருப்பதால் சத்து குறைவால் வரும் நோய்கள் காணப்படுகின்றன. இக்கண்டத்தின் பெரும்பான்மை மக்கள் தாங்கள் உற்பத்தி செய்வதையே நுகர்ந்து வாழும் பாரம்பரிய பொருளாதாரத்தையே கடைபிடிக்கின்றனர். எஞ்சியோர் பணப்பயிர் வளர்த்தும் கூலிக்கு பண்ணைகளில் வேலை செய்தும் வாழ்கின்றனர். பண பொருளாதாரத்தில் 2 முக்கிய பிரிவுகள் உள்ளன. ஒரு பிரிவில் தனியார் முதலீட்டில் ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்யப்படும் பயிர்களும் உலோக தாதுக்களும் அடங்கும். லாபமில்லாத பண முதலீடு அதிகமுள்ள அரசு துறை போக்குவரத்தும் மின்சார உற்பத்தியும் மற்றொரு பிரிவாகும். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The reciprocal pronoun each other should be used in speaking of 2 persons. Example, the 2 men hate each other. The reciprocal pronoun one another should be used in speaking of more than 2 persons. People cheated one another. The words who, which and that are called relative pronouns as they are used instead of a noun. I met Mr. Hari, who was the manager. Be a man of quotations. Trying to kill calumny keeps it alive. If we leave it to itself, it will die a natural death. To persevere in one's duty and to be silent is the best answer to calumny. Capital is a result of labor. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல் உச்சரிப்பு பொருள். சாத்வாம் சாத்வாம் 7வது, ஆட்வாம் ஆட்வாம் 8வது, நவ்வாம் நவ்வாம் 9வது, தஸ்வாம் தஸ்வாம் 10வது, டோனோம் டோனோம் 2ம் இருவரும். வாக்கியம் உச்சரிப்பு பொருள். நௌகா யாத்ரா நௌகா யாத்ரா படகு பயணம். ரேல் யாத்ரா ரேல் யாத்ரா ரயில் பயணம். தீர்த்த யாத்ரா தீர்த்த யாத்ரா புனித பயணம். விவாஹ் சம்ஸ்கார் விவாஹ் சம்ஸ்கார் திருமண சடங்கு. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்கும் முன் குடியரசுத் தலைவருக்கு முன்னால் அரசியல் சாசனத்திற்கு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் கடமைகளை செய்வேன் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி சட்டம் இயற்ற பாராளுமன்றத்திற்கு உரிமை உண்டு. குடியரசுத் தலைவர் அல்லது துணைத் தலைவர் தேர்தல் பற்றிய சந்தேகங்கள் சர்ச்சைகளை விசாரித்து இந்திய உச்சநீதிமன்றம் எடுக்கும் முடிவே இறுதியானது. குடியரசுத் தலைவர் அல்லது துணைத் தலைவர் தேர்தல் செல்லாது என உச்சநீதிமன்றம் அறிவித்தால் அப்படி அறிவிக்கும் நாள் வரை அவர்கள் எடுத்த முடிவுகள் செயல்கள் அந்த அறிவிப்பால் பாதிக்கப்பட மாட்டா. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். எந்த ஆணாலும் அடைய முடியாத பெண்ணும் எந்த பெண்ணாலும் அடைய முடியாத ஆணும் வாழ்வதில் பயனில்லை. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். எந்த குறையும் இல்லாத லலிதாவை பார்த்து எனக்கு காதல் வராவிட்டால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். அவள் செழிப்பான முகத்திலும் காதல் நிறைந்த கண்களிலும் செல்லமான பேச்சிலும் மீன் கழுத்திலும் இளமையான தோள்களிலும் விம்மி நின்ற மார்பகங்களிலும்
கிள்ள ஆசையை தூண்டும் இடுப்பிலும், புடவை மூடியிருந்தாலும் சதைப்பிடிப்பான தொடையிலும், அடர்த்தியான கூந்தலிலும், ஜாக்கெட் இறுக்கி மூடிய முதுகுப்புறத்திலும், அதற்கு கீழே வருடி பார்க்க அழைக்கும் பின்னழகிலும், அவளின் மென்மையான நடையிலும் பெண்மையின் நிறைவு வெளிப்பட்டது. லலிதா காந்தமாக என்னை ஈர்த்தாள். நான் ஈர்க்கப்பட்ட உலோகமாக அவளிடம் சென்றேன். சில நேரங்களில் சிலர் காதலுக்கு தாய் தந்தையரே உதவியாக இருப்பது உண்டு. அந்த பாக்கியசாலிகளில் லலிதாவும் ஒருத்தி. ஒரு நாள் ஏதேதோ செய்தவள் 2 தொடைகளுக்கும் இடையில் இடது கையை வைத்து மேலும் கீழும் அழுத்தி தேய்த்தாள். வலது கையால் குனிந்து வீட்டை பெருக்கிக் கொண்டே என் அருகில் வந்தாள். இந்த லீலையை அடுக்கலையில் இருந்த அவள் அம்மா வெட்கத்தோடு சிரித்து கொண்டே பார்த்து ரசித்தாள். அவள் ஏதோ பேசினாள். நானும் பேசினேன். நான் லலிதாவோடு ஒன்றாக கலந்துவிட துடித்தேன். அப்போது அது நடக்கவில்லை, முடியவில்லை. மறுநாள் லலிதா டியூஷன் பிள்ளைகளோடு கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். அவள் மடியில் இருந்த பையை தொடுவது போல் அவள் தொடையை தொட்டுவிட்டு கையை எடுத்து விட்டேன். அப்படி நான் நடந்து கொண்டதற்காக லலிதாவோ அவள் அம்மாவோ என் மீது கோபப்படவில்லை, என்னை வெறுக்கவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஆசையை தீர்த்து கொண்டோம். இவ்வளவு காதலை அனுமதிக்கும் சமூகம் ஒரு முறையாவது அதை அனுமதிக்குமா? அனுமதிக்கும் வரை காதலித்து கொண்டே இருப்போம். அடுத்த தலைப்பு கவிதை. ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியனாம். எங்கே நினைவுக்கு வருகிறது? ஞாயிறு வந்தால் விடுமுறை மகிழ்ச்சி. அலாரம் இல்லாமல் தூங்கலாம். அவசர குளியல், அவசர செய்தி, அவசர சாப்பாடு அன்று இல்லை. தள்ளி போட்ட சொந்த வேலை முடிக்க அதுவே முகூர்த்த நாள். கொஞ்சம் அதிகம் டிவி பார்க்கலாம். அதிகம் தூங்கினால் கிடைப்பது சுகமல்ல, சோம்பேறித்தனம். மற்ற நாளில் மாலையில் களைப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஏன் இல்லை? களைப்பில்லா ஓய்வில் சுகம் இல்லை. 6 நாள் உழைப்பின் ஆரம்பமே. நீ கொஞ்சம் சுறுசுறுப்பாய் இரு. அடுத்த தலைப்பு கட்டுரை. சமூகம். ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது ஏதேதோ கற்பனை செய்கிறான். அந்த கற்பனையில் அவன் சிம்மாசனம் அமைத்து வீற்றிருக்கிறான். மற்ற மனிதர்கள் எல்லாம் வாயில்லா பூச்சிகளாக காட்சியளிக்கிறார்கள். அவர்களுக்கென்று சொந்த கருத்துகள், ஆசைகள், சொந்த கௌரவம் கூட இருப்பதில்லை. அதே மனிதன் தனக்கு ஆதரவு தரக்கூடிய, தன்னை பாராட்டக்கூடிய மனிதர்கள் கூட்டத்திற்கு முன்னால் செயல்படும் போது, பேசும்போது அவர்களை மதிக்க வேண்டிய அவசியத்தை உணர்கிறான். அவர்களின் வித்தியாசமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சகித்து கொள்கிறான். தான் கற்பனை செய்ததில் பாதி ஆசைகளை தியாகம் செய்து விடுகிறான். இது எதனால்? தன் ஆதரவாளர்களின் மதிப்பையும் பாராட்டையும் காப்பாற்றுவதற்காகத்தான். அந்த மனிதன் முழு சமூகத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறான். அங்கே தன்னை ஆதரிப்பவர்கள் மட்டுமல்ல, எதிர்ப்பவர்களும் இருப்பதை பார்க்கிறான். நேற்று வரை தன்னை ஆதரிப்பவர்களை மகிழ்விப்பதற்காக எதையெல்லாம் பேசினானோ அவற்றை எதிர்ப்பவர்கள் கூட்டத்தில் எப்படி பேசுவது? அப்படியே பேசினால் தன்னை எதிர்ப்பவர்கள் கூட்டம் தன்னையும் தன்னை ஆதரிப்பவர்களையும் விரட்டிவிடக்கூடும். எனவே அவர்கள் முன்னால் தன் எண்ணங்களை பாதி மறைத்து மீதி பாதியை எதிர்ப்பவர்களுக்கு பிடித்த பாஷையில் பேசுகிறான். சமூகத்தை ஆள வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் மாற வேண்டியது இருக்கிறது? பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. ஈரான் நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்திருப்பது பற்றி உங்கள் கருத்து என்ன? ஈரான் நாட்டின் தலைவரான அயத்துல்லா அலி கமீனோவுக்கு ஈரான் நாட்டு மக்கள் மத்தியில் பலத்த ஆதரவு இருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் தன் முயற்சியில் தோல்வி அடைவார். கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் கருத்துப்படி திருமணம் செய்யும் ஜோடிகள் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்கள். இதில் மாற்றம் இருக்கிறதா? மாற்றம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களுக்கு என்று குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. வசதி இல்லாத ஒரு குழந்தையோ அல்லது குடும்பத்தையோ தத்தெடுத்து கொண்டு காப்பாற்ற வேண்டும். கேள்வி 3. நான் ஆணையிட்டால் என்ற பாடலை பாடுவீர்களா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை,
அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.